ஏன் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில இதெல்லாம் நம்ம சரியா அனுபவிக்க மாட்டோம்? நிறைய நேரங்கள்ல இந்த வாரம் எடுத்துக்கங்களேன், எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டோம், எவ்வளோ நம்ம துன்பத்துக்குள்ள போனோம், எவ்வளோ நம்ம அலைச்சலுக்குள்ள போனோம், எவ்வளோ சோர்வுகளுக்குள்ள போனோம், எவ்வளோ ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலை போனோம். ஐயோ எனக்கு யாருமே இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த நிலைமையில போனோம். எவ்வளோ டிஸ்கரேஜ்மெண்ட்ல போனோம், டிசப்பாயின்மெண்ட்டுக்குள்ள போனோம். எத்தனையோ காரியங்கள் இருக்குது. குழப்பம், பயங்கரமான குழப்பத்துக்குள்ள போனாலும் கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார். எவ்ரிதிங் காட் நோஸ். நீ எனக்கு அதனாலதான் அந்த 64வது சங்கீதத்தை பார்க்கிறோம். உன் வார்த்தையை கூர்மையாக்கு, உன் நாவை கூர்மையாக்கு, எனக்கு மறைவிடங்களில இருந்து நீ என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்முடைய நடுவுல இருக்கிறார். அதை விசுவாசிங்க. வீட்டுக்குள்ள ஒரு குழப்பம் வரும்போது ஐயோ கர்த்தர் இல்லையே இங்க அப்படின்னு சொல்லுங்க. வீட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வரும்போது ஐயோ கர்த்தர் எங்க போயிட்டாரு, இங்க இல்லையே. கர்த்தர் நம்ம மத்தியில இருக்கணும்னாக்கா எவ்ரிடே நான் சொல்லுவேன், எப்பவுமே நான் சொல்லுவேன், குடும்ப ஜெபம் பண்ணாம இருக்காதீங்க. எங்க வீட்டுல இருந்து நான் கத்துக்கொண்டது அது. இன்னைக்கு எங்க வீட்டுல இருந்து என்னுடைய பிள்ளைகளுடைய வீடுகளுக்கு போயிருக்கிறது. அதனால குடும்ப ஜெபங்கள், உங்களுடைய வீட்டுல நடக்கிற உங்க தனிப்பட்ட ஜெபங்கள், இது எல்லாமே இருக்கும் போது கர்த்தர் என் நடுவிலே இருக்கிறார். ஊரெல்லாம் சண்டை நடக்கும், பாத்துக்கிறீங்களா? எங்கெங்கயோ குழப்பம் நடந்துட்டு இருக்கோம். வெட்டு குத்து, அது இது ஷூட்டிங்கு, இப்படி அப்படி நடந்துட்டு இருக்கோம் பயங்கரமாக. ஆனா நீங்க ஏதோ அமைதியெல்லாம் இருப்பீங்க. ஏன்னாக்கா அங்க போட்டுக்குது பாருங்களேன், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரிலே சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் வந்திருப்பார். அதுவும் ரொம்ப அழகாகுது. அவர் உன் பேரிலே சந்தோஷமாய் மகிழ்ந்து. எப்போ ஆண்டவர் என் பேர்ல சந்தோஷமா மகிழ முடியும்? நான் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யும் போதுதான் அவர் சந்தோஷமா என் பேர்ல மகிழ முடியும். ஆண்டவருக்கு நான் பிரியமானது செய்யலைனாக்கா அவர் சந்தோஷமா மகிழ முடியாது. அதாவது நம்மள எல்லாருக்கும் ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்றோம்ல. நம்ம இப்படிதான், அவங்க இப்படிதான், இவங்க இப்படிதான் சொல்லி ஒரு ஐடென்டிட்டி நம்ம கிரியேட் பண்றோம்ல. சோ கர்த்தர் நமக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. நம்ம இப்படிதான் சொல்லு. சோ நம்மளுடைய வாழ்க்கைய கர்த்தருக்குள்ள வைத்துட்டு நம்ம தெளிவா போகும்போது கண்டிப்பாக தேவாதி தேவன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்து வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பேரிலே அவர் மகிழ்ந்து களி கூறுவார். அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். உன் பேரிலே கம்பீரமாய் களி கூறுவார். சந்தோஷமாய் இருப்பார், கம்பீரமாய் களி கூறுவார். ரொம்ப ஒரு அழகான வசனங்கள் பிரியமானவர்களே. மறந்துடாதீங்க. இப்படிப்பட்ட வசனங்கள்ல கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாக தரும்போது நமக்கு அதிசயமான காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். 4வது காரியம், நம்மளுடைய நடுவிலே வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்று நம்ம பார்த்துட்டு இருந்தோம். செப்பனியா 3:17 வாசித்தேன். செப்பனியா 3:15 கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். ஆமென்.